எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னு வந்தாலும் போறோம், உடனே எல்லா சோசியல் மீடியா மூலமா உலகத்துல இருக்கிற அத்தனை ஏரியால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் மெசேஜா பறக்கும். அப்கோர்ஸ் டு அவர் ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ. ஆனா அதுல மட்டும் ஃபில்டர் நடக்கும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு உறவினர் கூட ஒரு சரியான ஒரு டச்ல இல்லாம இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா நம்ம அம்மா கூட அவங்களோட பாட்டி சண்டை போட்டாங்க, நம்ம அண்ணி கூட அவங்க தங்கச்சி சண்டை போட்டாங்க அப்படின்னு அதுல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். தேவையா? அதெல்லாம் விட்டுறலாம். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் உறவுகள் போல வராது. ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்தா கூட இவன் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி, இவன் தம்பி மாதிரி, இவன் அண்ணா மாதிரி, எங்க அம்மா மாதிரி, என் புள்ள மாதிரி அப்படின்னு லைனா சொல்லுவோம். ஆனா அது எல்லாம் மாதிரி மட்டும்தான், ஒரிஜினல் ஆகிடாது இல்லையா? நம்ம வீட்டுல என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் அதுக்கு நம்முடைய உறவுகள் வந்தாதான் அங்க ஒரு மரியாதை அதிகமா இருக்கும். இத சிந்திச்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கலாம். பழசெல்லாம் மறந்துருவோம். சரிங்களா? டேக் கேர்.